தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹிந்தி திணிப்பை எதிர்ப்போம், இன்னுயிர் தமிழை எந்நாளும் காப்போம் என திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மடல் எழுதியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கீதன் வழங்கிட கேட்கலாம். கீதன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். இந்தி திணிப்பை எதிர்ப்போம், இன்னுயிர் தமிழை எந்நாளும் காப்போம், உங்களில் ஒருவன் என்ற தலைப்பில் கடந்த 9 நாட்களாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக அதிகாரப்பூர்வ நாளான முரசொலியில் கடிதங்களை எழுதி வருகின்றார். அந்த வகையில் இன்று 10வது நாளாக கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார். அதில் மத்திய பாஜக அரசு எவ்வாறெல்லாம் மும்மொழி கொள்கையை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ரீதியில் செயல்படுவதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். குறிப்பாக ஒன்றிய பாஜக அரசுதான் மாநில உரிமைகளை மதிக்காமல் தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதியை தரமாட்டோம் என்று வீண் பிடிவாதம் பிடிக்கின்றது. பாஜக அரசுதான் தமிழ்நாட்டு மாணவர்கள், ஆசிரியர்கள் அவர்கள் குடும்பத்தில் வயிற்றில் அடிக்கின்ற படுபாதக செயலை செய்கின்றது என்று குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். பாஜக அரசு அந்த அரசியல் சட்டத்தையே சிதைக்கின்ற வேலையை செய்கின்றதாகவும் முதலமைச்சர் பாஜக அரசு மீதான கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். திமுக என்பது எந்த மொழிக்கும் எதிரியல்ல என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் திமுக செயல்படும் இடங்களில் அந்தந்த தொண்டர்கள் அந்தந்த மாநில மொழிகளில் கற்று திமுகவை அங்கு நடத்தி வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். பிற மொழி ஆதிக்கத்திலிருந்து தமிழ் மொழியை பாதுகாத்துக் கொள்வதற்கு தமிழ்நாடு போட்டு தந்த பாதையை பல மாநிலங்கள் பின்பற்றுகின்றன என்று சுட்டிக்காட்டியுள்ள முதல்வர் இந்தி திவாஸ் கொண்டாடப்படும் வேளையில் மேற்கு வங்கத்தில் தங்கள் மொழியை பாதுகாக்க அந்த மாநில அறிஞர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் எல்லாம் பேரணி நடத்துவதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே 22 அழிவல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளையும் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற அந்த கருத்தையும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். எனவே தொடர்ந்து இந்த இந்தி திணிப்பிற்கு எதிராகவும் அதே போல இந்த நாடாளுமன்ற மறுசீர்ப்புக்கு எதிராகவும் 2 அபாயங்களையும் ஒரு சேர பயன்படுத்தி மாநில உரிமைகளை பறிக்கும் முயற்சியில் பாஜக அரசு சர்வாதிகார போக்குடன் நடந்து வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். அறவழி போராட்டம் எதுவாக இருந்தாலும் களத்தில் தொண்டர்களோடு இருப்பேன் என்றும் இன்றைய திமுக தொண்டர்களுக்கான அந்த மடலில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நன்றி கீதன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.